வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபினிக்ஸ் இந்தியா. நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். இன்றைக்கி நம்ம எபிசோடில் ஆர்பிஐ கவர்னர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணல, நியூட்ரலாக கொடுத்துருக்காரு. அதோட ட்ரம்ப் ஃபார்மா செக்டாருக்கு அடிஷ்னல் டேரிஃப் போட போகிறதா மிரட்டிட்டு இருக்கிறாரு. என்எஸ்டிஎல் இன்றைக்கி தான் ஐபிஓ லிஸ்டிங் ஆகிருக்காங்க. அரௌண்ட் 10-15% லிஸ்டிங் கெயின் கிடச்சிருக்கு. ட்ரம்போட த்ரெட்டுக்கு அகேன்ஸ்டாக கோல்டு சில்வர் கண்டபெனிக்கு ஏறிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி இந்தியாவோட பங்குச்சந்தை செய்திகளையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று பார்க்கலாம். எல்லாரையும் பாரிய நாமளும் இன்னைக்கு ஆர்பிஐயோட ரேட் கட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் உட்காந்துருந்தோம். ஆனால் சர்ப்ரைஸுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே இருந்த 5.5% ரெபோ ரேட் இருக்குன்னு சொல்லி ஆர்பிஐ கவர்னர் திரு சஞ்சய் மல்கோத்ரா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. எதுக்காக ஆர்பிஐ கவர்னர் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணல? ஏற்கனவே கடந்த செஷனில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் ரெடியூஸ் ஆயிருக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட கம்மி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் செஷன்லையும் கண்டினியூவாக கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் இன்னைக்கு ஆர்பிஐ கவர்னர் அவருடைய ஸ்டாண்டில் கிளியராக இருந்தார். குளோபல் அன்சர்டனிட்டி ரொம்பவே ஹையில் இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறது ட்ரம்போட அக்ரஸிவான இந்த டேரிஃப் டாக்கை தான் சொல்கிறாரு. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ரிஸ்க்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அதோட பாஸ்ட் ரேட் கட் ஏற்கனவே மார்க்கெட்டில் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஆல்ரெடி 1% ஓவரால் இந்த வருஷத்தில் மட்டும் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுவே இன்னும் நின்று பேசிகிட்டு இருக்கு. இதில் இப்போதைக்கு தேவையில்லை, இன்ஃப்ளேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இன்னும் கண்ட்ரோலுக்குள்ளே வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதனால் அவர் ரெடியூஸ் பண்ணலங்கிறாரு. அதோட இந்த மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் அதே மாதிரி ட்ரம்போட டாரிஃப் விஷயம் பார்த்துட்டு அவசரமாக ரேட் கட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ ரெடியாக இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு கிளியர் டோன் கொடுத்துட்டாரு. இந்தியாவோட ஜிடிபி 2025 ஃபினான்ஷியல் இயரில் 6.5% ஸ்டெடியாக இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காரு. ஆர்பிஐட ஸ்டாண்ட் இப்போ கட் பண்ணுறதும் இல்லை, அதே மாதிரி எதையும் டைட் பண்ணுறதும் இல்லை. ஆனால் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தேவையோ தேவைப்படுற டைமில் அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கதா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு சமீட்சை கொடுத்துருக்காங்க. இது இப்படி இருக்கு. ஏற்கனவே மிரட்டிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் இப்போ அடுத்த ஸ்டாண்டாக என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபார்மா இருக்கு இல்லையா, ஃபார்மா பொருட்களை அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுறதுக்கு அதிகமான வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை கொடுக்குறாங்க. அப்போது இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட மருந்து பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுருக்குன்ட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போது இவர் அடிஷ்னல் டேக்ஸ் போடுறதுனால 25 இல்லைங்க 250% டேக்ஸ் போடுறதா அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதனால் எந்த அளவுக்கு இந்த மருந்துசார் கம்பெனிகளுடைய பொருளாதாரமும் அவங்களுடைய ரெவன்யூவும் பாதிக்கப்படும். இந்த இடத்துல இன்றைக்கி பேசின ஆர்பிஐ கவர்னர் இந்த ஃபார்மா செக்டருக்கு இருக்கக்கூடிய த்ரெட்டு நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே எந்த நேரத்தில் எந்த டிசிஷன் எடுக்கணுமோ அதையும் நாங்கள் செய்வோம். இது எல்லாத்தையும் விட இந்தியன் கவர்மெண்டோட ராஜாந்திர தந்திரம் நிச்சயமாக நமக்கு பாசிட்டிவான நியூஸை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. எது எப்படியோ அவரோட கூற்றுப்படி ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இந்த டாரிஃப் இஷ்யூ இந்திய பொருளாதாரத்தை பாதிச்சிடக்கூடாது, இந்திய மக்களோட வேலையை பாதிச்சிடக்கூடாது, ஏற்றுமதியை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுல தெளிவார். இந்த நியூஸ்களுக்கு முன்னாலே இன்னைக்கு என்எஸ்டிஎல் ஐபிஓட லிஸ்டிங் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐபிஓ இஷ்யூ பிரைஸ் 800 ரூபாயாக இருந்துச்சு. இன்னைக்கு ஓப்பனிங் 880, 920 வரைக்கும் ஹை போயிருந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ் சைடில் இருந்த பிறகும் இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ ஓரளவு சஸ்டெயின் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம மார்க்கெட் சென்செக்ஸ் 8543 166 புள்ளிகள் இழந்து செட்டில் ஆகிருக்கு. நிப்டி 24,574 75 பாயிண்ட் இறங்கி டவுன் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி 55,411 செட்டில் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் அரௌண்ட் 1% மேலே டவுன் இருந்துச்சு. 16 செக்டாருமே இன்னைக்கு ரெட்டில் தாங்க முடிவடைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ரியாலிட்டி, ஆட்டோ, எஃப்எம்சிஜி நல்ல ஹோஸ்ட்டாக இருந்துச்சு. பப்ளிக் செக்டர் பேங்கிங்கில் எஸ்பிஐ, பிஎன்பி, கேனரா பேங்க்லாம் பாசிட்டிவ் சைடில் இருந்தாங்க. நிப்டி விக்ஸ் அரௌண்ட் 11.96 க்ளோஸ் ஆயிருக்கு. 2.11% பாசிட்டிவ் இருந்ததையும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. நிப்டி 50 இன்னைக்கு டாப் கெய்னர் ஏசியன் பெயிண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பெல் இருக்கிறாங்க. 3.5% 2.5% வரைக்கும் இந்த ஸ்டாக்லாம் பாசிட்டிவில் இருந்தாங்க. டாப் லூசஸில் விப்ரோ, சன்ஃபார்மா, இண்டஸ்இண்ட் பேங்க் இருந்தாங்க. அரௌண்ட் 2-2.4% வரைக்கும் நெகட்டிவ் இருந்துச்சு. பெயிண்ட், இன்சூரன்ஸ் எல்லாம் நல்லாவே பாசிட்டிவ் சைடும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஐடி, ஃபார்மா அகைன் ட்ராகராக இருந்ததையும் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி 87.71 ஒஸ்டா தாங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி எஃப்ஐக்கள் 22 கோடி ரூபாய்க்கு நெட் செலராக இருந்தாங்க. இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ நம்ம எடுக்கிறது வரைக்கும் எஃப்ஐக்கள் ரிப்போர்ட் வரல. ஒன்ஸ் வந்துச்சுன்னா நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். 24 கேரட் சுத்த தங்கத்தை பொறுத்தவரை 1 கிராம் 10,233 ரூபாய்க்கு 11 ரூபா விலை ஏற்றத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22 கேரட் நகத்தங்கம் 1 கிராம் 9,380 ரூபாய்க்கு 10 ரூபா விலை ஏற்றத்தில் இருக்குது. சில்வர் 1 கிலோ 1000 ரூபாய் விலை ஏற்றத்தில் 1,26,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் தங்கம் ஒரு அவுன்ஸுக்கு 3,400 $3,420 ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இங்கே உள்ள அன்சர்டனிட்டி எல்லாமே வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி எல்லாமே கோல்டுக்கு மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. செய்திகளில் முக்கியமாக செபி சேர்மன் வீக்லி கான்ட்ராக்ட் ஆப்ஷன்ஸை பேன் பண்ணுறதா சொன்னதாக ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சுல, அதை போய்ங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. அதுக்கு பிறகு பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் ஏறிச்சு. அந்த செகண்ட் வரைக்கும் பிஎஸ்சி ஸ்டாக் இன்றைக்கி மார்க்கெட்டில் டவுனில் தான் ட்ரேட் ஆகிடுச்சு.
அதனால தான் நாம் எப்போவுமே ரூமர்ஸை கண்டுக்காதீங்க, எப்போவுமே ரியல் நியூஸ் என்னங்கிறத பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி முக்கியமான செய்திகள் இவ்வளோ தான். நியர் டேர்ம் நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி குளோபல் டாரிஃப் ஹெட்லைன்ஸை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், அதை ட்ராக் பண்ணுங்கள். கம்பெனிஸோட குவார்டர்லி ரிசல்ட்ஸில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. கோல்டு சில்வர் ரிமைனிங் சாலிடாக ஏறிட்டு இருக்குங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் விட நாம் எப்பவும் சொல்கிற மாதிரி இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். உங்களுடைய பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் உங்களோட முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி முதலீடு பண்ணுங்கள். வெறும் ₹100 கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோ நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ 360 டிகிரி மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு அக்கு வேற ஆணி வேற சொல்கிறது மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்கணுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். See you tomorrow.